எனக்கு எல்லாமே மறந்த மாதிரி இருக்குது. ஆல்ரெடி நிறைய படிச்சிட்டேன், பட் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியலை அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கும். நான் என்ன எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல, எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுன்னு தெரியல. லைக் எனக்கு இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. டெஸ்ட் எழுதுறதா இல்லை படிச்சுட்டே இருக்கணும்னு தோணுது, பட் நான் டெஸ்ட் எழுத போனால் எனக்கு டைம் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய தாட்ஸ் வரும். ஸோ எல்லாத்துக்குமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தீர்வு கொடுக்குறேன். ஹாய் திஸ் இஸ் ரியாஸ். வெல்கம் பேக் டு பிரைனி மெடிக் நீ தமிழ். ஓகே, ஸோ யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஐம் முகமது ரியாஸ். ஃபைனல் இயர் இல்லை ப்ரீ ஃபைனல் இயர், இன்னும் 2 மாதத்தில் ஃபைனல் போயிடுவேன், அதுக்குள்ளே ஃபைனல் இயர் வந்துருச்சு. ப்ரீ ஃபைனல் இயர் MBBS ஸ்டூடெண்ட். ஓகே, ஸோ ஐ பின் லைக் டூயிங் திஸ்னா நான் இந்த சேனல் வந்து 2 வருஷமாக நான் கட்டி காப்பாற்றி இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கேன். இது சும்மா பேருக்கு ஒரு சேனல் கிடையாது. யூ கான் ஃபைண்ட் தீஸ் கண்டென்ட்ஸ். இந்த சேனலில் இருக்கிற கண்டென்ட் வேறு எங்கேயும் உங்களுக்கு கிடைக்காது. லெட் இட் பி த ஸ்ட்ராட்டஜி, லெட் இட் பி லைக் எனி அதர் திங்ஸ், எல்லாமே யூனிக்கான விஷயங்கள் தான் கிடைக்கும். அண்ட் உனக்கு நீட் பேப்பர் நான் கையிலேயே கொடுக்கப்படும் இந்த சேனலில். ஸோ அது ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். சரி, ஃபஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ப்ராபப்ளி யூ வில் பி ஹேவிங் 20 days இன் யுவர் ஹேண்ட். சரியா? ஸோ மோஸ்ட்லி உங்கள் கிட்ட இருக்கிற இந்த 20 நாளை இங்கே ஃபஸ்ட்டு திங் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக உங்கள் கையில் உங்கள் மனசுலையும் சரி உங்கள் மைண்ட்லேயும் சரி யூ வில் பி ஹேவிங் சம் டவுட்ஸ். எனக்கு எல்லாமே மறந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி நிறைய படிச்சிட்டேன், பட் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியலை அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கும். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமா யூ வில் லைக் ஃப்ரெஷர்ஸாக இருக்கீங்க, இல்லை ஏதாச்சும் நாங்கள் படிச்சிருக்கோம் பட் அரைக்குறையாக படிச்சிருக்கோன்றவங்களுக்கு நான் என்ன எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல, எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுன்னு தெரியல. லைக் எனக்கு இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. டெஸ்ட் எழுதுறதா இல்லை படிச்சுட்டே இருக்கணும்னு தோணுது, எனக்கு படிச்சுட்டே இருக்கணும்னு தான் தோணிகிட்டே இருக்குது, பட் நான் டெஸ்ட் எழுத போனால் எனக்கு டைம் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய தாட்ஸ் வரும். ஸோ எல்லாத்துக்குமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தீர்வு கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுக்கு இருக்கிற 20 days நம்ம என்ன பண்ண போகிறோம், 3 ஃபேஸாக டிவைட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், 3 ஃபேஸ், ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 அண்ட் ஃபேஸ் 3. ஓகேவா? ஸோ ஃபேஸ் 3 3 ஃபேஸாக மொத்தமாக டிவைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபேஸ் நம்பர் 1 நான் கான்ஃபிடென்ஸ், ஓகே இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. ஸோ கான்ஃபிடென்ஸஸ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். என்னன்னா கான்ஃபிடென்ஸ் ஃபேஸ்னா அப்படின்னா கேட்டினா இங்கே வா. ஸோ கான்ஃபிடென்ஸ் ஃபேஸ் இஸ் சம்திங், நம்மளோட கான்ஃபிடென்ஸை இந்த ஃபேஸில் நீ பில்ட் பண்ண போகிற. லைக் பியூர்லி யூ ஆர் கோன பில்ட் தி கான்ஃபிடென்ஸ். ஓகே, உன்னோட கான்ஃபிடென்ஸை பக்காவாக பில்ட் பண்ண போகிறேன். நான் திருப்பி சொல்கிறேன், எப்படி என்னன்னு கேட்டால், வென் you complete the majority of the things which are gonna provide you like huge marks, like literally huge marks, அந்த மாதிரி இருக்கிற விஷயத்தெல்லாம் நீ முடிச்சிட்டாலே பாதி பாரம் தலையிலேருந்து குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ யூ வில் பி கெட்டிங் லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் ஃப்ரம் தட், ரைட்? ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் கோனா டூ. ஸோ ஃபேஸ் 1 1லேருந்து 8ஆம் தேதி, நீங்கள் இந்த வீடியோ பார்த்து எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த நாள் 1 கணக்கு எடுத்துக்கோங்க. இல்லை ஆல்ரெடி நீங்கள் ஏதாச்சும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ day 1 to day 8 வரைக்கும் என்னது ஃபேஸ் நம்பர் 1. ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபேஸ் நம்பர் 1. ஸோ இங்கே வந்தீங்கன்னா இதில் நீ ஹை ப்ரையாரிட்டி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே முடிக்கணும். உட்காந்து என்ன எப்படின்னு எனக்கு தெரியறது, ஹை ப்ரையாரிட்டி விச் இஸ் கோனா கிவ் more than 60% of the mark in that specific subject. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் பயாலஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹியூமன் ஃபிசியாலஜி இருக்குது. இந்த ஹியூமன் ஃபிசியாலஜியை நான் உனக்கு டெய்லி எப்படி இதை கவர் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஐடியாவும் நான் கொடுக்குறேன். ஓகேவா? சரி, படிச்சுட்டே இருக்கணுமான்னு கேட்டால் நோ. சரியா? நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள். அதுக்கு முன்னாடி இன்னும் இந்த வீடியோ யாராச்சும் லைக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பிகாஸ் லாட் ஆஃப் ரிவிஷன் செஷன், லாட் ஆஃப் கொஸ்டின் சால்விங் செஷன் சேனலில் வந்துட்டு தான் இருக்க போகுது. அண்ட் அந்த பக்கத்தில் ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும். சரியா? கமெண்ட் செக்ஷனை இப்படி ஸ்வைப் பண்ணிங்கன்னா பக்கத்தில் நடுவில் ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அது எல்லாருமே மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நிறைய பேருக்கு போய் வீடியோ ரீச் ஆகும். சரியா? ஸோ ஹியூமன் ஃபிசியாலஜி மொத்தமாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு பெரிய பார்ட் ஆஃப் மார்க் உனக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறமா பங்கமான இது என்னன்னா உன்னோட ஜெனட்டிக்ஸ் பார்ட். ஸோ இந்த ஜெனட்டிக்ஸ் பார்ட், ரீப்ரொடக்ஷன் பார்ட் அண்ட் செல் பார்ட். செல் த யூனிட் ஆஃப் லைஃப். அதுக்கப்புறமா செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன், பயோமாலிகல்ஸ், இந்த 3மே வந்துடும். இது எல்லாமே நீங்கள் முடிச்சிங்கன்னா ஒரு பெரிய நம்பர் ஆஃப் மார்க்ஸ் உங்கள் கையில் இருக்கும். இது கூட இன்னும் வேணும்னா நீங்கள் 2 விஷயத்தை சேர்த்துக்கலாம், பயோடெக்னாலஜி அண்ட் பிரின்சிபல். திருப்பி சொல்கிறேன், புதுசாக படிக்கிறத ஸ்டாப் பண்ணிடு. யூ ஷுட் ஹேவ் ஸ்டடிட் எவ்ரிதிங் இன் பயாலஜி. அட்லீஸ்ட் பயாலஜியாச்சு ஃபுல்லாக நீங்கள் படித்து வச்சிருக்கணும். அதை நான் இங்கே கிளியராக சொல்லிடுறேன். புதுசாக உட்காந்து புரட்டிட்டு இருக்கிறத தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள், ஆர் எல்ஸ் யூ won't get marks from that specific subject. சரியா? ஸோ இப்போ பயோடெக்னாலஜி யூனிட்டும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பயாலஜி நான் படிக்கிறேன், நான் எவ்வளோ நேரம் படிக்கும், இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க, ஏன்னா என்னை பார்த்தா 8 நாள் தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீ யோசிப்பார். ஹியூமன் ஃபிசியாலஜி முடிக்கிறதுக்கு 1 நாள் போதும், 3 hour போதும். குட்டி குட்டி சாப்டர் திருப்பி உட்காந்து நீ ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறனா கூட ஆல்ரெடி படித்ததை நீ ஒரு வாட்டி பார்க்க போகிற. ஸோ என்ன பண்ணணும், அப்போது அந்த குட்டி குட்டி சாப்டர்ஸை ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணணும். சரியா? அதுக்கான கொஸ்டின்ஸை பார்க்க போகிறீங்க. சரியா? இது சும்மா இது மட்டும் பார்த்தா பத்துமான்னு கேட்டால் நோ. இவன் கூட சேர்ந்து பர் சாப்டர்
யூ ஹாவ் டு சால்வ் அட்லீஸ்ட் 100 கொஷின்ஸ். சரியா? 100 கொஷின்ஸ் வந்து நீங்கள் அதுக்கும் அவர் கணக்காக எடுத்துக்கக்கூடாது. ஏதாச்சும் ஒரு ரேண்டமான வீடியோவில் நல்ல வீடியோவை பாருங்கள். சார் நம்ம சேனல்லே வந்து ஹியூமன் ஃபிசியாலஜி இந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் மோஸ்ட்லி. ஸோ இல்லைனா லாஸ்ட் இயரோட லெக்சர்ஸ் கூட நிறைய இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் என்னோட ஆப்பில் போனீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க் இருக்கும். தயவு செஞ்சு ஆப் லிங்க் டவுன்லோட் பண்ணிட்டு லாஸ்ட் இயர் ஃப்ரீ ரிசோர்ஸஸ் இருக்கும். ஸோ ஃப்ரீ ரிசோர்ஸில் போனீங்கன்னா அதுவும் நிறைய சாப்டர்ஸுக்கு கொஷின் சால்விங் செஷன் இருக்குது. இந்த வருஷத்தோட சாப்டர்ஸ்க்கும் கொஷின் சால்விங் செஷன் இருக்குது. ஸோ இறுதி சுற்றுல யாராச்சும் இறுதி சுற்றுல இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்தீங்கன்னா இறுதி சுற்றுல எல்லா சாப்டர்ஸ்க்குமே கொஷின் சால்விங் செஷன்ஸ் இருக்குது. எல்லா சாப்டர்ஸ்க்குமே இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்ட் டெஸ்ட் இருக்குது. ஸோ எல்லா பார்ட் டெஸ்ட்லேயும் கொஷின்ஸ் இருக்குது. அதே மாதிரி உனக்கு வந்து மார்க் டெஸ்ட்டும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மென்டர்ஷிப்பும் அவைலபிளாக இருக்குது. டாப் 25,000 கொஷின் சால்விங் செஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. இவ்வளோ விஷயங்களை அண்ட் உனக்கு நோட்ஸ் வேணும்னா நோட்ஸும் அதிலே அவைலபிளாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே இறுதி சுற்று கோர்ஸில் உங்களால் எடுத்துக்க முடியும். எவ்வளோக்குன்னு கேட்டிங்கன்னா 17,000 இல்லை, ஜஸ்ட் 199க்கு. ஓகே, இந்த 199 கொடுத்து நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ஆப்பில் யூ கேன் அக்சஸ் எவ்ரிதிங். ஸோ உட்காந்து கொஷின்ஸை நீங்கள் வந்து மேனுவலாக உட்காந்து சால்வ் பண்ணிங்கனாலும் ஓகே தான். இல்லை டெஸ்ட்டில் இருக்கிற பேப்பர்ஸில் இருக்கிற கொஷின் சால்வ் பண்ணிங்கனாலும் ஓகே தான். இல்லைனா வந்து இந்த மாதிரி லெக்சர்ஸில் இருக்கிற கொஷின்ஸை சால்வ் பண்ணிங்கனாலும் தட்ஸ் மோர் தென் எனஃப். ஸ்டாப் பண்ணி நீ ஆன்சர் பண்ணு, அதுக்கப்புறமா ஆன்சர் பாருங்கள் மேம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ திஸ் ஹவ் யூ ஷுட் build your confidence in biology. So majority of the path will be getting over at that time. Okay, இதில் ஒரு 2 நாளைக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜெனட்டிக்ஸ்க்கு மட்டும் டைம் கொடுங்க. பிகாஸ் ஜெனட்டிக்ஸ் ஹேஸ் somewhere around 12 கொஷின்ஸ் கிட்ட வந்து உங்களுக்கு வெயிட்டேஜ் ஜெனட்டிக்ஸில் இருந்திருக்கும். நான் கம்மியாக சொல்கிறேன், 12 to 15 கொஷின்ஸ் கிட்ட வந்து ஜெனட்டிக்ஸில் மட்டுமே வெயிட்டேஜ் இருக்கும். 3 சாப்டர், மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், அதுக்கப்புறமா பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், அதுக்கப்புறமா வந்து எவல்யூஷன். இந்த 3 சாப்டர்ஸ்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமாக கொஷின்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்புகள் அதிகமாக கொஷின்ஸ் வந்தே தீரும். ஜெனட்டிக்ஸில் எப்போவுமே சொல்கிறேன் 10, 3, ஓகே, ஒரு 15 கொஷின் அடிச்சு தூக்கிடுவாங்க எல்லா வருஷமும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஃபிசிக்ஸ் வந்தீங்கன்னா ஹை ப்ரையாரிட்டி லிஸ்ட் எங்கன்னா கிடைக்கும், ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். தயவு செஞ்சு வீடியோ செக்ஷனில் அப்படியே வீடியோ செக்ஷனை கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஹை ப்ரையாரிட்டி சாப்டர்ஸ்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோவில் இருக்கிற ஹை ப்ரையாரிட்டி சாப்டர்ஸை உட்காந்து முடிங்க. இல்லை உனக்கு வேணும் இங்கேயே சொல்லுங்கண்ணா அப்படின்னா நான் சொல்கிறேன், மாடர்ன் ஃபிசிக்ஸை ஃபஸ்ட்டு முடிச்சிரு. அதுவும் எங்கே நான் போகணும், ஒரே வீடியோவாக மொத்தமாக வந்து மாடர்ன் ஃபிசிக்ஸை கறக்கி வச்சுருக்கேன் ஃபுல்லாக. நம்ம சேனல் லைவில் போய் மாடர்ன் ஃபிசிக்ஸ் ஃபுல் ரிவிஷன் பாருங்கள். இல்லை என்னோட நேம் போட்டு மாடர்ன் ஃபிசிக்ஸ் ஃபுல் ரிவிஷன் போட்டு அதையும் முடிச்சிருங்க உட்காந்து. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் ஃபிசிக்ஸோட எல்லா சாப்டர்ஸுமே உட்காந்து தயவு செஞ்சு முடிச்சிருங்க. அதுக்கப்புறமா எலக்ட்ரிக்கல் ஃபிசிக்ஸ் மெஜாரிட்டியாக நீங்கள் முடிச்சே ஆகணும். திஸ் வில் கிவ் யூ, இந்த 2 முடிச்சாலே முடிஞ்சது ஹலாஸ். ஸோ இது 2 நீங்கள் முடிச்சிங்கனாலே வந்து யூ வில் பி கெட்டிங் சம்வேர் அரவுண்ட் 120 மார்க்ஸ் கிட்ட கிடச்சிரும் உங்களுக்கு 12th இருந்து. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களோட 12th முடிஞ்சது. 11th இருந்து மெக்கானிக்ஸில் மெஜாரிட்டியாக உங்களுக்கு கேட்குறது ரொட்டேஷனல் மோஷன், அதுக்கப்புறமா வந்து கிராவிடேஷன், இந்த மாதிரி சாப்டர்ஸ்லாம் முடிச்சிங்கன்னா அரௌண்ட் 130-140 மார்க்ஸ் இதிலே ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, ஃபிசிக்ஸில். ஸோ இது வந்து நீங்கள் 8 நாளில் டைம் கொடுத்து மாடர்ன் ஃபிசிக்ஸ்க்கு 1 நாள் கொடுங்க. அதுக்கப்புறமா வந்து நான் அதுக்கும் பிளான் போட்டு தரேன், வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி பார்ட்டில் வந்தீங்கன்னா ஹை ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் ஆர்கானிக் இன்ஆர்கானிக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரி, இந்த கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் கொஸ்டினுக்கு எங்கன்னா போகிறது, அகெயின் வாருங்கோல். இதுக்கு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணது டாப் 25,000 கொஸ்டின் சால்விங் செஷன். ஓகே, இது ப்ரிடிக்டட் கொஸ்டின். இதில் ஜேஇ கொஷின்ஸ், பிஒய்க்யூஸ் எல்லாம் கிடச்சிரும். ஓகே, உங்களுக்கு வந்து நடுநடுவில் நீட்டும் நான் சால்வ் பண்ணுவேன். தென் வந்து என்சிஆர்டி எக்ஸாம்பிளர்ஸ் எக்ஸசைஸ் எல்லாமே வந்து நான் சால்வ் பண்ண போகிறேன். எங்கே நாங்கள் நடக்கும், யூடியூப் ப்ளஸ் ஆப் 2 நடக்கும். இறுதி சுற்று கோர்ஸ்லையும் நடக்கும். ஸோ இன்னமும் யாராச்சும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை லைவ் செஷன் அட்டன் பண்ணாமல் இருக்கீங்கன்னா லைவ் செஷனையும் அட்டன் பண்ணுங்கள். அன்றைக்கி நைட்டே உட்காந்து எல்லாத்தையும் முடிச்சிடலாம். என்னோட செஷன்ஸ் ரெகுலராக வந்துட்டு தான் இருக்கும். ஸோ டோன்ட் மிஸ் இட். கெமிஸ்ட்ரியில் ஹைட்ரோ கார்பன்ஸ் முடிச்சிருங்க, மோல் முடிச்சிருங்க, பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் முடிச்சிருங்க, அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் முடிச்சிருங்க. தென் வந்து எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி முடிச்சிருங்க. தென் உன்னோட பயோமாலிகல்ஸ் யூ ஷுட் கம்ப்ளீட். தென் யூ ஹேவ் டு கம்ப்ளீட் பி பிளாக் அண்ட் டி பிளாக் எலமெண்ட்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி. இந்த மாதிரி பெரிய பெரிய சாப்டர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு இதில் உட்காந்து முடிச்சிருங்க இந்த ஹை ப்ரையாரிட்டியில். சரியா? இல்லை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா கோ த்ரூ ஒன்ஸ் கோ ஃபார் கொஷின்ஸ். திஸ் யூ ஹேவ் டு டூ ஃபார் ஷுர். ஓகே, நெக்ஸ்ட் ஃபேஸ் 2ல் என்னென்ன பண்ணணும். இப்போ இந்த ஹை ப்ரையாரிட்டி முடிஞ்சு நீ படித்து வச்சிருப்ப சில சாப்டர்ஸ், ஆனால் அதுலேருந்து கொஞ்சம் கம்மியான வெயிட்டேஜ் தான் இருக்கும். பட் யூ நோ தட் சாப்டர்ஸ், ரைட்? அந்த சாப்டர்ஸை ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிவிட்டு, சரியா, டெய்லி நீங்கள் என்ன பண்ணணும், ரிவிஷன் ஃபேஸ் 1ல் பண்ணோம்ல, ஃபேஸ் 1ல் படித்த சாப்டரோட செகண்ட் ரிவிஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இது எப்போலேருந்து எப்போ வரைக்கும்னா உன்னோட 9லேருந்து 15th டே வரைக்கும். சரியா? அரௌண்ட்
சாரி 6 டேஸ் வரைக்கும் இதில் நான் கொடுத்துருக்கேன். சரியா, இப்போ 9 கணக்கு 7 டேஸ் கிட்ட இதில் இருக்குது. ஸோ இந்த 7 டேஸில் நீங்கள் என்ன பண்ணணும், ரிவிஷனும் பண்ண போகிறீங்க முன்னாடி படித்ததை. தென் செகண்ட் ப்ரையாரிட்டி சாப்டர்ஸை ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ண போகிறீங்க அண்ட் அதோட கொஸ்டின்ஸை பார்க்க போகிறீங்க அண்ட் அதோட டெஸ்ட்டை அட்டன் பண்ண போகிறீங்க. சரியா, பார்ட் டெஸ்ட் இருக்குல்ல, அந்த பார்ட் டெஸ்ட் போய்ட்டு ஆப்பில் அட்டன் பண்ணுங்கள். திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் டு டூ ஃபார் ஃபேஸ் 2. சரி, இந்த ஃபேஸ் 2 பார்த்தீங்கன்னா நான் பூஸ்டர் ஃபேஸ்னு வச்சுருக்கேன். ஏன் பூஸ்டர் ஃபேஸ்னா, இந்த இடத்துல இவனை எல்லாத்தையுமே கொண்டு வந்து திருப்பி நீ ரிவிஷன் பண்ண போகிற. திஸ் இஸ் கோனா பூஸ்ட் யுவர் கான்ஃபிடன்ஸ் அகேன். you are going to be very perfect in those chapters, okay, because அதிலிருந்து தான் மேஜர் கொஷின்ஸ் வரப்போகுது. நீ கண்டிப்பாக அட்டன் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். நான் எழுதி கொடுக்குறேன், இந்த டாப் 25,000 கொஷின்ஸ்க்கு வெளியே எதுவுமே வராது. எழுதி வாங்கிக்கோ. இப்போ கூட ஜெய் நடந்துட்டுருக்கு, போய் ஜெய் எக்ஸாமில் எழுதினவங்களை கேள்வி எல்லாமே சொன்னது தான் வந்துட்டுருக்கு. நீட்லையும் அச்சடித்த மாதிரி கொஷின் வரும். ஸோ லாஸ்ட்டு உன்னோட நெக்ஸ்ட் ஃபேஸ் நம்பர் 3, இது ஃபைனல் ரேப் ரிவிஷன். ஓகே, ரேப் இல்லை லேப். ஸோ ஃபைனல் லேப் ரிவிஷனில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இதில் மேஜராக நீங்கள் கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் மார்க் டெஸ்ட்டுக்கு. மார்க் டெஸ்ட், உன்னோட மார்க் டெஸ்ட்டு நீ மேஜர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு திங். நெக்ஸ்ட் திங், அகேன் கொஷின் எக்ஸ்போஷர் அண்ட் ரிவிஷன். ரிவிஷன் ப்ளஸ் எக்ஸ்போஷர் அண்ட் மார்க் டெஸ்ட். ஒரு டெஸ்ட்டை எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி அட்டெம்ப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யாருக்காச்சும் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் அதுவும் சொல்லுங்கள். ஐ வில் பி மேக்கிங் வீடியோ ஆன் தட். ஓகே, இஃப் யூ வாண்ட் வீடியோ ஐ வில் ஷோர்லி மேக் வீடியோ ஆன் தட். எவ்வளோ சீக்கிரம் பேப்பரை கம்ப்ளீட் பண்ணுறதுன்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக எப்படி பபுள் பண்ணணும், எந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும், இது எல்லாமே நான் ஒரு தனி வீடியோவாக எடுக்கிறேன். சரி, ஸோ ரிவிஷன் ப்ளஸ் எக்ஸ்போஷர் இந்த ரெண்டுத்துக்குமே நம்மளோட லாஸ்ட்டு 4 நாள் நம்ம 16லேருந்து 20 வரைக்கும் ஒதுக்க போகிறோம். இது உன்னோட ஃபேஸ் 3 ஃபைனல் ஸ்ட்ரைக். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இருக்கிற எல்லாத்தையுமே இதுவரையும் படித்த எல்லாத்தையுமே ஒன் பை ஒன் இந்த 5 நாள்லேயே உட்காந்து மொத்தமாக அப்படியே பட்டுன்னு சொல்லி சும்மா ஃபார்முலா பார்க்குறது, அதுக்கப்புறமா என்சிஆர்டி சும்மா மேலோட்டமாக ஒரு வாட்டி பார்க்குறது, ஷார்ட் நோட்ஸ் வச்சு ரிவிஷன் பண்ணுறது, தென் மார்க் டெஸ்ட் எழுதுறது, அனலைஸ் பண்ணுறது. இது மட்டும் தான் நீங்கள் இந்த ஃபைனல் டேஸில் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த பிடிஎஃப் வேணும்னா நீங்கள் வந்து டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்படி போஸ்டிங் இன் டெலிகிராம் அண்ட் ஆப்லேயும் இது அவைலபிளாக இருக்கும். ஓகேவா, சரியா. அண்ட் இந்த ஃபைனல் இந்த ப்ரையாரிட்டி லிஸ்ட் இருக்குல்ல, ஹை ப்ரையாரிட்டி லிஸ்ட், இந்த பிடிஎஃப்பும் வேணும் அப்படின்னா டெலிகிராமில் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இங்கே வாங்க, திருப்பி சொல்கிறேன். இஃப் யூ ஹேவன்ட் ஜாயின் நிறுதி சொல்கிறேன். இங்கே நிறைய பேர் 500, 1000 சொல்லி விற்றுக்கிட்டு இருக்காங்க. நோ, நான் திருப்பி சொல்கிறேன், 200 rupeesக்கு உனக்கு மென்டர்ஷிப் இதுன்னு சொல்லி இவ்வளோ விஷயங்களை எவனுமே கொடுக்க மாட்டான். எழுதி வச்சுக்கோ, தமிழ்லேயே எவனுமே கொடுக்க மாட்டான். ஸோ இங்கே வாங்க. ஸோ அடுத்து தமிழ் நான் இந்தியாவிலே கொடுக்க மாட்டேன்டா, வாங்கடா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்தீங்கன்னா டே பை டே ஷெட்யூல். ஓகே, சரியா. டே பை டே ஷெட்யூலில் ஃபஸ்ட்டு திங் 2 PM to 5 PM டைமை ஒதுக்கிடுங்க. மார்க் டெஸ்ட் தயவு செஞ்சு கொரட்டை விட்டு தூங்காத. மதியானத்தில் இப்போலேருந்தே அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இங்கே இருக்காங்க, கொரட்டை விட்டு தூங்குற பழக்கம்லாம் இருக்குது. ஸோ 2 to 5 டெய்லி வந்து ஒரு மார்க், அட்லீஸ்ட் 20 மார்க்ஸ் இந்த 20 டேஸில் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். 20 மார்க்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு என்னோடய செஷன் மோஸ்ட்லி 7க்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே கையோடு உட்காருங்க. 5 to 7 PM சிட் அனலைஸ். ஓகே, அனலைசிஸ் எப்படின்னா பண்ணணும், எந்த கொஷின் கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ண, கரெக்டாக அட்டன் பண்ண, அக்யூரேட்டாக அட்டன் பண்ண. திருப்பி சொல்கிறேன், அக்யூரசி இஸ் கிரேட்டர் தென் யுவர் நம்பர்ஸ் ஆல்வேஸ். அக்யூரசி எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா இருக்கும், மார்க் அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வரும். நீ பாட்டுக்கு கண்டமணிக்கு அட்டன் பண்ணலாம், பட் அக்யூரேட்டாக எதை அட்டன் பண்ணியோ அதான் மார்க் கொடுக்க போதும் உனக்கு. சரியா. ஸோ பேப்பர் அட்டெம்ப்டிங் ஸ்ட்ராட்டஜி தனியாக வீடியோ வேணால் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். பிகாஸ் அதில் தான் இந்த டாப்பிக்லாம் நான் பேச முடியும், இதில் நம்ம ரிவிஷனோட பிளானரில் பேச முடியாது. ஸோ அக்யூரேசி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அக்யூரசி வச்சு நீ ஆன்சர் பண்ண கொஷின்ஸை தனியாக பிரிச்சிரு. தட் யூ நோ வெரி வெல். தென் இன்அக்யூரேட்டாக ஒழுங்காக இல்லாமலும் ஆன்சர் பண்ணிங்களா, அண்ட் எல்லா கொஷின்ஸோட பக்கத்துலேயும் நம்பர் போட்டு அதுக்கான ஹிண்ட் பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதுங்க. கடைசி டைமில் அந்த ஹிண்ட் பாயிண்ட்ஸ் மட்டுமே உனக்கு ஹெல்ப் பண்ணும். ரிவிஷனுக்காக சொல்கிறேன். அதை டெய்லி உட்காந்து பார்த்தாலே நிறைய ரிவிஷன் பண்ணிடலாம். நீ இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் எல்லாமே அதிலே கவர் ஆகிடும். சரியா. ஒரு பேப்பர் எடுத்து 1லேருந்து 180 வரைக்கும் நம்பர் போட்டு இங்கே இருக்கிற ஹிண்ட் பாயிண்ட்ஸ், கொஷின் நம்பர் 2ல் இருக்கிற ஹிண்ட் பாயிண்ட்ஸ்லாம் எழுதி அதை ஜஸ்ட்டு பார்த்துட்டே இருந்தாலே டெய்லி ஃபார்முலா ரிவிஷனே தேவையில்ல. அதை ரிவிஷன் பண்ணாலே ஃபார்முலா ரிவிஷன் முடிஞ்சிடும். அவ்வளோ கொஷின்ஸ் அதிலேருந்தே வந்துட போதும் உனக்கு 20 மார்க் டெஸ்ட்டில். சரியா. மார்க் டெஸ்ட் ஆப்பில் அவைலபிளாக இருக்குது, போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, நெக்ஸ்ட்டு வந்தீங்கன்னா காலையில் 6:30 மணிக்கு இதை வந்து உங்களோட ஷெடியூலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. 6:30லேருந்து
8:30 வரைக்கும் 2 ஹவர். சரியா? ஃப்ரெஷ்ஷாக மைண்டில் இருக்கும்போது, ஃப்ரெஷ் மைண்டாக இருக்கும்போது உனக்கு பயாலஜி படிக்க பிடிக்கணும், பயாலஜி படி. ஃபிசிக்ஸ் படிக்க முடியும்னா ஃபிசிக்ஸ் படி, இல்லை கெமிஸ்ட்ரி படிக்க முடியும்னா கெமிஸ்ட்ரி படிங்க. பட் நான் திருப்பி சொல்கிறேன், 2 ஹவருக்கு ஒரு சாப்டர் நோ, நாட் அட் ஆல் யூ ஷுட் டூ தட். 2 ஹவருக்கு அட்லீஸ்ட் 3 சாப்டர் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இன் கேஸ் ஆஃப் பயாலஜி, ஃபார் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி அட்லீஸ்ட் 2 சாப்டர்ஸ். ஓகேவா? ஆல்ரெடி படித்ததை தான் படிக்க போகிறீங்க உட்காந்து. ஸோ தயவு செஞ்சு உன்னோட எது ஈஸியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உட்காந்து இந்த டைமில் படிங்க. தென் 8:30லேருந்து 9 வரைக்கும் யூ கேன் டேக் அ பிரேக் அண்ட் உட்காருங்க. 8:30 to 9 இது ஏஎம், அதுவும் ஏஎம், பிஎம் கிடையாது. சரியா? இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்டு உன்னோட அண்ட் ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிடாதீங்க, ஆயில் ஐட்டம் சாப்பிடாதீங்க. டயட் பிளானுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஜஸ்ட் வெயிட் ஃபார் சம் 2-3 days. ஓகே, ஸோ இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ணிவிட்டு பாத்தும் இதிலே எடுத்துருங்க. பிரேக்ஃபாஸ்ட்டில் இல்லை, தண்ணியில். ஸோ நீங்கள் வந்து பாத் இன்கேஸ் எதுக்கடா குளிச்சுட்டு ஒரு 10 நாளைக்கு 10 நாளைக்கு இல்லை, ஒரு 2-3 நாளைக்கு ஒரு தடவை குளி போதும். குளிச்சு டைம்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. ஸோ இங்கே வந்தீங்கன்னா ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு அண்ட் பாத். ஓகே, ப்ளஸ் பாத்துன்னு போடுங்க. பிரேக்ஃபாஸ்ட் பாத்துன்னு ஆகிட போதும். அப்புறமா ஷவரில் எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் நின்ற போகிறீங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. ரியாசன் தான் சொன்னார்னு சொல்லி. ஓகே, ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் பாத். ஸோ இந்த ½ an hour முடிச்சுட்டு டோன்ட் வேஸ்ட் யோர் டைம். நெக்ஸ்ட் செஷனுக்கு வந்துடுங்க. 9:00 to 12:00. ஓகே, 9 to 10, 10 to 11, 11 to 12. ஓகே, திருப்பி சொல்கிறேன், 3 hour நான் ஸ்டாப்பாக போட்டிருக்கேன்னு பார்த்தா நடுநடுவில் ஒரு 10 நிமிஷம் பிரேக். ஸோ மேபி 10 நிமிஷம் இல்லை, நடுநடுவில் 5 நிமிஷம் பிரேக். ஸோ 5 நிமிஷம் 3 நிமிஷம் 3 வாட்டி எடுத்திங்கன்னா 15 நிமிஷம். ஸோ மொத்தமாக இந்த 3 hourல 15 நிமிஷம் பிரேக் எடுத்தால் நீங்கள் போதும். சரியா? ஸோ இந்த டைம் லேப்ஸில் உட்காந்து என்ன பண்ணுங்கள், ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி. சரியா? ஸோ இந்த ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியை வந்து உட்காந்து தயவு செஞ்சு ஃபார்முலாஸ், கான்செப்ட்ஸ் ப்ளஸ் கொஸ்டின்ஸ், இதுதான் நீங்கள் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ரிவிஷன். எதோட ரிவிஷன்னா, முன்னாடி நாள் படிச்சிருக்கீங்கள அதோட ஒரு சின்ன ரிவிஷன் கூட. லெட் இட் பி 3 subjects, ஸ்பிளிட் இட் அப் அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கேயும் சொல்லி கொஞ்சம் ஒரு ஓவர் வியூ மாதிரி பார்த்துக்கோங்க. சரியா? அதுக்கப்புறமா 1 to 1:30 லஞ்ச். ஓகே, லஞ்ச் இஃப் யூ can eat, just eat, or else have some small amount of food, because 2 மணிக்கு நீங்கள் மாக் டெஸ்ட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 2 மணிக்கு மாக் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து 7 மணி வரைக்கும் அனலைசிஸ் ப்ளஸ் மாக் டெஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறமா ஈவினிங்கில் உட்காந்து திருப்பி நெக்ஸ்ட் ரவுண்ட் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். பட் அந்த ஈவினிங்கோட டைம் ஸ்லாப்பை விட்டுரு. நான் என்ன சொல்கிறேன், டெய்லி 11 to 12 மணி வரைக்கும் இந்த ரிவிஷன் இருக்குல்ல மேலே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நீ பயாலஜியில் ஒன்று படிக்கிற, ஃபிசிக்ஸில் ஒன்று படிக்கிற, கெமிஸ்ட்ரியில் ஒன்று படிக்கிறேன்னா அந்த 3த்தையும் உட்காந்து ஒரு வாட்டி என்ன தான் படித்தேன்னு சொல்லி ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணு. அன்றைக்கும் ரிவிஷன் பண்ண மாதிரி ஆச்சு, அடுத்த வாட்டியும் ரிவிஷன் பண்ண மாதிரி ஆச்சு. நெக்ஸ்ட்டு 2 to 3 days ஒன்ஸ் திருப்பி ஓவர்வியூ. இதை பண்ணு. நான் திருப்பி சொல்கிறேன், இதை பண்ணால் செம்ம எஃபெக்டிவாக யூஸ் ஆகும். ஸோ இந்த ஓவர்வியூ அண்ட் உன்னோட மார்க் டெஸ்ட்டோட அனலைசிஸும் ஒழுங்காக பண்ணுங்கள். ஒழுங்காக அந்த டைமுக்கு யூஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரியா? நான் திருப்பி சொல்கிறேன், எங்களோட மார்க் டெஸ்ட்டும் டெய்லி நடக்குது. நைட்டே உங்களுக்கு ரிசல்ட் போட்டுறோம். இதில் சப்போஸ் எனக்கு ஈவினிங்கில் அந்த ஸ்பெசிஃபிக்கான டைமில் மார்க் டெஸ்ட் அனலைசிஸ் பண்ண முடியாது, நைட்டில் உட்காந்து பண்ணிவிட்டு ஈவினிங்கில் ரிவிஷன் ஸ்லாட்டில் மாற்றிக்கோங்க. சரி, இதுக்கு நடுவில் உங்களோட கொஸ்டின் சால்விங் செஷன் நடக்கும்போது கொஸ்டின் சால்விங் செஷன் பார்த்துக்கோங்க. இல்லை நல்ல ரெக்கார்டை தான் பார்க்க முடியும், ரெக்கார்டட் உட்காந்து பார்த்தாலும் 2x 3xல வச்சு பார்த்து சொல்லுன்னு முடிச்சிரு. சரியா? இந்த ஒரு விஷயத்தை டெய்லி நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த அடுத்த 20 நாளில் உன்னை தடுக்கக்கூடிய எந்த ஒரு சக்தியும் வர முடியாது. உனக்கு தான் சீட்டு, கொப்பமாவனை சீட் எடுத்து வைங்கடா அப்படின்னு சொல்லி நீ வந்து தைரியமாக சொல்லலாம் யார்கிட்ட இருந்தாலும். ஸோ நமக்கு இந்த வாட்டி தடுக்கிறதுக்கு யாரும் இல்லைன்ற ஒரு கான்ஃபிடென்ஸை நீ பில்ட் பண்ணி you have to prove yourself. ஸோ கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், you will be proving and my BMNTians will prove. ஸோ BMNTயில் இருக்கிற எல்லாருமே வந்து பயங்கரமாக படிச்சுட்டு இருக்காங்க, எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ நானே ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்கும்போது நீங்கள் ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்கக்கூடாதா? ஸோ நான் ஸ்டாப்பாக செஷன்ஸ் இதுக்கப்புறம் வந்துட்டு தான் இருக்க போகுது. இறுதி சுற்றில் இல்லாதவங்க இறுதி சுற்றில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன மாதிரியான வீடியோ வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வீடியோ பண்ணுவேன். ஓகேவா? ஸோ ஐ பி டூயிங் வீடியோஸ் ரிகார்டிங் தட். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லிக்கிட்டு போங்க. யாராச்சும் இன்னும் டெலிகிராமில் ஜாயின் பண்ணால் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோ. இந்த பிடிஎஃப்லாம் நான் எடுத்து அதில் போட்டுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய்.